வணக்கம். ஏஆர் கிரியேஷன் சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சிகப்பரிசி புட்டு தாங்க நம்ம செய்ய போகிறோம். சிகப்பரிசி இடியாப்பம் மாவு பார்த்திங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான சிகப்பரிசி புட்டு மாவு எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சிகப்பரிசி இடியாப்பம் மாவில் புட்டு எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிகப்பரிசி இடியாப்பம் மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துருக்கேன். ஒரு 3/4 கப்பு 1.25 கப்பு எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி நார்மல் வாட்டரை இதில் சேர்த்து கொஞ்சமாக தெளித்த மாதிரி புட்டுக்கு நம்ம எந்த அளவு உதிரியாக நம்ம கலந்து விட்டுக்குவோம் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம செய்யக்கூடிய பச்சரிசி புட்டில் பார்த்திங்கன்னா அதை விட தாண்டி சிகப்பரிசியில் நிறைய ஹெல்த்தி இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் இந்த மாதிரி இந்த சிகப்பரிசியில் பார்த்திங்கன்னா புட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தண்ணி தெளித்து நல்லா இந்த அளவுக்கு உதிரியாக நான் இந்த மாதிரி கலந்துருக்கேன் பாருங்கள். இந்த கையில் கொஞ்சம் எடுத்து பார்த்திங்கன்னா பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி பிடிக்க வந்துடணும், இந்த மாதிரி இருக்கணும். இது கூடவே ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சதை எடுத்திருக்கேன். நம்ம புட்டு குழாயில் வைக்கிறதுனால இப்போ நான் தண்ணி இதில் சேர்த்து அடுப்பில் பற்ற வச்சுக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ புட்டு குழாயை எடுத்திருக்கேன், அதில் உள்ளே சேர்க்கக்கூடிய அந்த தட்டு சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருக்க சிகப்பரிசி புட்டு மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். திரும்பவும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சிகப்பரிசி புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. திரும்பவும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மூடி விட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் சேர்த்துருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஓட்டை இருக்குது பாருங்கள். இதில் வந்து நல்லா வந்து ஆவி வரும். ஆவி வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சுருங்க. இப்போ ஆவி நல்லா வருது பாருங்கள், நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆவி வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருவோம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். ஒரு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான சிகப்பரிசி புட்டு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வச்சு
சாப்பிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான சிகப்பரிசி புட்டு சூப்பராக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.